பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் ஆவியானவர் நிச்சயமாகவே உங்களோடு கூட இடைப்படுவார். தேவனால் ஒரு மனிதனை சோதிக்க முடியுமா? நிச்சயமாகவே முடியும். தேவன் சோதிக்கிறவர். ஆனால் அவர் எந்த ஒரு மனிதனையும் பொல்லாத காரியத்தினால் சோதிக்கிறவர் கிடையாது. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சோதனையை ஆபிரகாம் பார்த்தார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலவும் பூமியின் மணலை போலவும் பெருக பண்ணுவேன்னு தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். ஆபிரகாமுக்கு அழகான ஈசாக்குன்னு ஒரு பையனை கொடுத்தார். ஆனால் தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படின்னா, அந்த ஈசாக்கை தனக்கு பலியிடும்படியாக ஆபிரகாமோடு தேவன் பேசினார். ஆபிரகாம் கொஞ்சம் கூட யோசிக்காம ஈசாக்கை பலியிட முன்னாடி வந்தார். காரணம், ஆபிரகாம் ஈசாக்கு மேலே நம்பிக்கை வைக்கல. ஈசாக்கு மேலே எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் இருந்தாலும், வாக்குத்தத்தமாய் பெற்றுக்கொண்ட பிள்ளையாக ஈசாக்கு இருந்தாலும், தேவன் வாக்குத்தத்தத்தில் வல்லவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற உண்மை உள்ளவர். இந்த ஈசாக்கு மரித்தாலும் மறுபடியும் ஈசாக்கை உயிரோடு எழுப்பி என்னிடத்துல தேவனால் கொடுக்க முடியும்னு ஆபிரகாம் தேவனை முழுவதுமாக விசுவாசித்தார். அதனால தான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் நிச்சயமாகவே நீங்கள் அனுபவிக்க தகுதியானது தான். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தின் மத்தியில் தேவன் ஒருவேளை இன்னைக்கு உங்களை சோதித்து கொண்டிருக்கலாம். எப்படின்னா, அந்த ஆசீர்வாதத்தை முழுவதுமாக நீங்கள் அனுபவிக்க முடியாத நிலைமையில் இருக்கலாம். அந்த ஆசீர்வாதம் உங்கள் கைகளை விட்டு நழுவி போகக்கூடிய நிலைமையில் இருக்கலாம். இப்போ தேவன் உங்களை சோதித்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் என்ன நீ விசுவாசிக்கிறியா? இந்த ஆசீர்வாதத்தை நான் மறுபடியும் உனக்கு தருவேன் அப்படின்னு நீ என்னை விசுவாசிக்கிறியா? உன்னுடைய விசுவாசம் என் மேலே முழுசாக இருக்கா? நீ என்னை முழுவதுமாக விசுவாசிக்கும் போது உன் கைகளை விட்டு நழுவி போகக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் நான் உனக்கு தருவேன். நீ இழந்து போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தை முழுவதுமாக நீ அனுபவிக்கும்படியாக நான் செய்வேன்னு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. தேவன் உங்களை சோதிக்கிறார் அப்படின்னா நீங்கள் எதையுமே இழந்து போக மாட்டீங்க. நிச்சயமாகவே எல்லாவற்றையும் மறுபடியுமாக பெற்றுக்கொள்வீங்க. இந்த நாளில் தேவன் உங்களோடு இடைபடுகிறார். உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துங்க. உங்களுடைய விசுவாசம் தேவன் மேலே மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துங்க. தேவன் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். தேவனுடைய கரம் உங்கள் மேலே இருப்பதினால நீங்கள் பெருகி கொண்டே இருப்பீங்க. God bless you.